எப்பவுமே வந்து நம்ம ஒரு நிலைப்பாட்டில இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலைப்பாட்ட மத்தவங்க மேல திணிக்கிற முயற்சியிலே இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அ மது அருந்துறவங்க என்ன பண்ணுவாங்க? மது அருந்துறவங்க சிகரெட் ம மது அருந்தாதவர்களையும் அந்த பழக்கத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. சும்மா அடிங்க, ஒரு நாள் அடிங்க, ஒரு நாள் தானே குடிங்க. நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னாலும் விடமாட்டாங்க. இல்ல பரவால்ல குடிங்க, குடிங்க. ஒரு நாள் தாங்க. இதெல்லாம் என்ன ஒண்ணும் தப்பில்ல. அந்த மாரி தான் மது அருந்துறவங்க அவங்க நிலைப்பாட்டுல அவங்க வந்து அவ்வளோ உறுதியா இருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம மது அருந்தக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டுல நாம உறுதியா இருக்கணும் அப்டின்னா, நம்முடைய நிலைப்பாட்டை அவர்கள் மீது திணிக்க வேண்டும். நமது மது அருந்தாதீங்கன்னு சொல்லணும். அவங்க மது குடிங்கன்னு சொல்றாங்கல்ல, மது அருந்துங்க, சிகரெட் பிடிங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்ப அவங்களுடைய நிலைப்பாட்டுல அவங்க உறுதியா இருக்காங்க. அத மத்தவங்ககிட்ட என்னைக்குமே நமக்கு எது சரின்னு எத நம்ம கடைபிடிக்கிறோமோ, அத மத்தவங்கள்ட்ட குடுக்கணும். அப்படி இருக்கும்போது, அவங்க மது அருந்துறாங்க அப்படிங்கும்போது, மது அருந்தாதவர்களை வற்புறுத்துகிறார்கள். மது அருந்தச் சொல்லி வற்புறுத்துகிறார்கள். அப்படிங்கும்போது, நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, மது அருந்தக்கூடாத நிலைப்பாட்டை வைத்திருக்கிறோம். மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்ட வச்சிருக்கும்போது, நம்மகிட்ட யாராவது அந்த மாரி மது அருந்துங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நம்மள வந்து வற்புறுத்துவாங்க. மது அருந்துங்க, மது அருந்துங்க அப்படின்னு சொல்லி. இல்லங்க வேண்டாம் எனக்கு அப்படி சொல்லக்கூடாது. இல்ல எனக்கு வேண்டாம். நான் மது அருந்த மாட்டேன், மது அருந்த மாட்டேன். வேண்டாம், வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்ல நான் மது அருந்த மாட்டேன். நீங்களும் குடிக்காதீங்க. நீங்களும் மது அருந்தாதீங்க. மது உடம்புக்கு கேடுங்க. அது வந்து உடம்பு கேடு. இப்போ நல்லா இருக்கும். பின்னாடி வந்து உங்க உடம்பு இதனால ரொம்ப பாதிக்கப்படும். அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு மதுபானம் அருந்துனா என்னென்ன மாரியான விளைவுகள் வரும்? தீய விளைவுகள் ஏற்படும், தீமைகள் ஏற்படும்னு நீங்க நெனச்சு வச்சிருப்பீங்களா? அது எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லுங்க. உங்கள யார் மது அருந்துவதற்கு வற்புறுத்துகிறார்களோ, அவர்களிடம் மது அருந்தாதீர்கள் என்று அவர்களை வற்புறுத்துங்கள். இதுதான் நம்ம நிலைப்பாட்டுல நாம உறுதியா இருக்கிறோம்னு அர்த்தம். அவங்க மது அருந்துங்க, அருந்துங்க. இப்போ மது அருந்துறவங்க வந்து நம்மகிட்ட வந்து மது அருந்துங்க, அருந்துங்கன்னு சொல்றாங்க. அவங்ககிட்ட போய், இல்லங்க நான் குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நீங்களும் குடிக்காதீங்க. அப்படின்னு அவங்கள வற்புறுத்த ஆரம்பிச்சிரணும். அப்ப இதுதான் பாதுகாப்பு. நம்ம நிலைப்பாட்டில நம்ம உறுதியா இருக்கோம். நம்மள போல மத்தவங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அவ்வளோ உறுதி இருக்கும்போது, மது அருந்துகிற அவர்களே மற்றவர்களை குடிங்க, குடிங்கன்னு சொல்லும்போது, அப்போ குடிக்கக்கூடாதுன்னு அப்போ அது ஒரு தீமையா ஒரு கெட்ட செயல் தானே! ஒரு கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கத்தையே மத்தவங்ககிட்ட திணிக்கிறாங்க அப்படின்னா, நாம ஒரு நல்ல பழக்கத்த கடைபிடிக்கிறோம். மது அருந்தக்கூடாது என்கிற நல்ல பழக்கத்த, புகைப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற நல்ல பழக்கத்த நாம கடைபிடிக்கிறோம். அந்த நல்ல பழக்கத்த நாம மத்தவங்ககிட்ட திணிக்கணும். மத்தவங்கள்ட்ட வற்புறுத்தணும். கெட்ட பழக்கத்தையே அவங்க வற்புறுத்துறாங்க அப்படிங்கும்போது, நல்ல பழக்கத்த வச்சுக்கிட்டு, நான் மட்டுமே நல்ல பழக்கத்த கடைபிடிப்பேன். அத மத்தவங்கட்டலாம் நான் வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம நிலைப்பாட்டுல நம்ம உறுதியா இருக்கிறோங்கிறதே மத்தவங்கள அந்த பழக்கத்த கடைபிடிக்க சொல்றதுல தான் இருக்கு. நாம அந்த அளவுக்கு அதில உண்மையா நம்புறோம், சரின்னு நம்புறோம். அத மத்தவங்ககிட்ட திணிக்கணும். அப்பதான் நம்மள யாரும் வந்து குடிங்க, குடிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மதுபானம் குடிங்க, குடிங்க, சிகரெட் பிடிங்க அப்படின்னு யாரும் நம்மள வந்து வற்புறுத்த மாட்டாங்க. நம்மகிட்ட இருக்கிற பாதுகாப்பே என்ன தெரியுமா? நம்முடைய நல்ல பழக்கத்த மத்தவங்ககிட்ட திணிக்கிறது தான். நமக்கு எதெல்லாம் நல்லதுன்னு தோணுதோ, அதெல்லாம் மத்தவங்ககிட்ட திணிச்சுக்கிட்டே இருக்கணும். திணிச்சுக்கிட்டு அல்லது வற்புறுத்திக்கிட்டே இருக்கணும். மத்தவங்ககிட்ட வற்புறுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து நமக்கு பாதுகாப்பு.